உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்துச்சு. ஹே ஹேமா, அதெல்லாம் சும்மா ஹேமா. அது உண்மைன்னா நீ மாத்திரையை நிறுத்தின உடனே கர்ப்பமாயிட்டல்ல, அப்போ ஏன் சுபா இன்னும் கர்ப்பமாகல? இதுல ட்ரீட்மெண்ட் வேற எடுத்திருக்காங்க மேடம். இங்க பார், எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சுபா, ஒரு டவுட். நீ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா உன்னை மேடையெல்லாம் ஏத்துவாங்களா? இல்ல, நாளைக்கு ஹேமாக்கு வளகாப்பு நடக்குதுன்னு வை. அப்போ ஹேமாவோட அம்மா உன்னை வளையல் கூட போட விட மாட்டாங்க தெரியுமா? இதுல தங்கச்சியா அக்காவா? விட்டா சென்டிமெண்ட்ல அப்படியே சாகடிச்சிருவீங்க போல இருக்கே. ராகினி அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. சுபாக்காவா அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏய், இவ்ளோ நேரம் இவ பேசினாலே அப்ப குளுகுளுன்னு இருந்துச்சோ? நான் உண்மைதானே சொன்னேன். எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சாலோ, எத்தனை வீட்டு குடிய கெடுத்தாலோ, இந்த ஜென்மத்துல வயித்துல ஒரு புழு பூச்சி கூட அவளுக்கு நிக்கல. போதும் சின்னத்தை, அழாதீங்க. நீங்க வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க. பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. இந்த பாவம் புண்ணியம் பார்த்து கெட்டது நடக்கும்னா அது முதல்ல உங்களுக்கு தான் நடந்திருக்கும். அவ்வளோ கெட்டதையும் இந்த வீட்டுல நீங்க தான் பண்ணிருக்கீங்க. சுபாக்கா, நீங்க ஏங்கா இதுக்காக போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? நல்லவங்க வாயில விழுந்தாதான் நம்ம கவலைப்படணும். இவங்க பேச்செல்லாம் ஒன்னும் பலிக்க போறது இல்ல. எப்படி பேசுறாங்க பாத்தியா? அக்கா, அவங்க பேசினா குழந்தை இல்லாம போயிடுமா என்ன? சுபா, உன்னை ஆக்சுவலா எல்லாருமே ஏத்தி விடுறாளுங்க. இதனாலலாம் உனக்கு குழந்தை பிறக்கும் நினைக்காத. கடைசி வரைக்கும் இவளுங்க 3 பேர் குழந்தைங்களுக்கும் டயப்பர் தான் மாத்த போறேன். போதும். நல்லா இருந்த வீட்டுல நல்ல பாம்பு நுழைஞ்ச மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. சுபாக்காக்கு குழந்தை பொறுக்காதுன்னு குடும்பமே இல்லாத நீங்க சொல்றீங்களா? பொறக்கும். இன்னும் 6 மாசத்துல சுபாக்கா கண்டிப்பா கர்ப்பம் ஆவாங்க. அப்போ உங்க பாவ புண்ணியம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். ஆனா உனக்கு இப்படி சபதம் போட்டே பழகிடுச்சுல. சரி சரி, நடத்து. இங்க பார், எனக்கு சீக்கிரம் சப்பாத்தியும் குருமாவும் வந்தாகணும். ஏய் சுபா, இங்க நின்னெல்லாம் அழாத, போய் ஓரமா உட்காந்து அழு. இங்க நின்னு அழுது குருமால உப்பு ஜாஸ்தி ஆயிட போகுது. அக்கா சும்மா இருங்க அக்கா. அவங்க சொல்றாங்க, நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க பேச்செல்லாம் மதிச்சா என்ன ஆகுறது சொல்லுங்க? பாவம், அக்காவை இப்பதான் சிரிக்க வச்சோம். இப்ப 2 பேரையும் அழ வச்சுட்டு போயிட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.